ஓகே லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? எக்ஸோடஸ் சாப்டர் 17 பார்த்தோமா? ஆமா. சோ இன்னைக்கு எக்ஸோடஸ் சாப்டர் 18 பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீக் என்னாச்சு? அந்த ஒரு இடத்துல வந்துட்டு தண்ணியே இருக்காது, உடனே பயங்கரமா சண்டை போடுவாங்க மோசஸ் கிட்ட. உடனே மோசஸ் என்ன பண்ணுவாங்க, காட் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. காட் வந்து ஒரு ராக்கை காட்டி அந்த ராக்கை அடிக்க சொல்லுவாங்களா? அந்த ராக் அடிச்ச உடனே ராக்ல இருந்து என்ன வரும்? அது பார்த்தோமா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அமலக்கைட்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இவங்க கிட்ட சண்டை போட வருவாங்க. வரும்போது மோசஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு மவுண்டன் மேலே ஏறி போய் நின்று அங்க வந்து ஏரனும் ஹூர் ரெண்டு பேரும் ரெண்டு சைடு அவங்க கையை பிடிச்சி வச்சிருப்பாங்க. அந்த கை கீழே இறங்கும் போதெல்லாம் இவங்க டிஃபீட் ஆவாங்க. பட் அந்த கை மேல ஹெவனை நோக்கி இருக்கும் போது அவங்க வந்து ஜெயிப்பாங்க. பார்த்தோமா? ஸோ இன்னைக்கு எக்ஸோடஸ் சாப்டர் 18 and 19 சேர்த்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, மோசஸ் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியை வந்துட்டு அவங்க மீடியனுக்கு அனுப்பியிருப்பாங்க. மீடியன்ல அந்த ஜெத்ரோன்னு ஒருத்தர் இருந்தாரு. ஜெத்ரோட பொண்ணு தானே அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜெத்ரோ கிட்ட அனுப்பியிருப்பாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்க மோசஸ்க்கு. ஒரு பையன் பேர் கெர்ஷோம், இன்னொரு பையன் பேர் எலியேசர். சரியா? ஸோ ஒரு நாள் ஜெத்ரோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பொண்ணு அப்புறம் அந்த 2 குட்டி பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு மோசஸ் கிட்ட வந்து இவங்களை விடுறதுக்காக வருவாங்க. ஸோ வந்த உடனே மோசஸ் போய் ஹக் பண்ணி கிஸ்லாம் பண்ணுவாங்க. கிஸ்லாம் பண்ணி எப்படி அங்கே ஈஜிப்டில் நடந்த எல்லா கதை, அந்த டே வரைக்கும் நடந்த எல்லா ஸ்டோரியையும் ஜெத்ரோ கிட்ட சொல்லுவாங்க. ஜெத்ரோ பயங்கர ஹாப்பியாக, ஓ எவ்வளோ பெரிய காடை நம்ம சர்வ் பண்ணுறோம், உண்மையாகவே அவங்க தான் மைட்டி காட் அப்படின்லாம் சொல்லி ப்ரைஸ் பண்ணி ஒரு சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மோசஸ் ஒரு இடத்துல போய் ஜட்ஜ் மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஆளுக்கு வந்துட்டு இவ வந்து என்னோட சாக்லேட்டை திருடிட்டா, இவ வந்து என்னோட ரப்பரை திருடிட்டான்னு ஒவ்வொருத்தர் வந்து குட்டி குட்டி பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் குட்டி பிரச்சனை சொல்லுவாங்க, சில பேர் பெரிய பிரச்சனை சொல்லுவாங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக மோசஸ் இந்த கதையவே கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு உங்கள் 2 பேரோட கதையை கேட்டு எனக்கு அவ்வளோ தலைவலி வருது. மோசஸோட நிலைமை என்னாச்சு பாரு. அந்த இஸ்ரேலைட் கம்யூனிட்டி ஃபுல் ஆட்களும் அவங்க கிட்ட தான் பேசியிருப்பாங்க. எவ்வளோ மோசமாக இருந்திருக்குல்ல. அம்மா அவங்க கிட்ட சில டைம் ரொம்ப டென்ஷனாகி கத்துனால, மோசஸ் என்ன பண்ணி இருந்திருப்பாங்க? ஸோ மோசஸோட நிலைமையை பார்த்த உடனே ஜெத்ரோ வந்துட்டு, நீ பண்ணுறது சரியே இல்லை, இப்படியெல்லாம் நீ பண்ணாத, நீங்கள் என்ன பண்ணணும், பேசாமல் உங்கள் பீப்புள்லேயே ரொம்ப உண்மையாக இருக்கிற நல்ல ஆட்களை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி 1000க்கு கீழே ஒரு லீடர், 100க்கு கீழே ஒரு லீடர், 50க்கு கீழே ஒரு லீடர், அந்த மாதிரி நிறைய லீடர்ஸை நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க பார்த்துக்கணும். ரொம்ப பெரிய இஷ்யூஸ் அவங்களால சால்வ் பண்ண முடியாததை மட்டும் என்ன பண்ணணும், உங்ககிட்ட கொண்டு வரணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஜெத்ரோ வந்துட்டு ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணி, நீ வந்து இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணனா உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டு, ஓகே நான் கிளம்புறேன்னு கிளம்பி மீடியனுக்கு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது எக்ஸோடஸ் சாப்டர் 18. 19ல என்ன தெரியுமா ஆகும்? நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம். அவங்க எந்த இடத்துல கேம்ப் பண்ணியிருக்காங்க? ரெஃபிடிம். ஸோ அந்த ரெஃபிடிம் அப்படின்ற இடத்துல இருந்து இப்போ டெசர்ட் ஆஃப் சைனாய் போகிறாங்க. சரியா? அங்கே போய் கேம்ப் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகும்னா, காட் வந்து மவுண்டன்லேருந்து கூப்பிடுவாங்க, மோசஸ் இங்கே வா நான் உங்ககிட்ட பேசணுன்னு. உடனே மோசஸும் போய் பேசின உடனே காட் வந்துட்டு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதாவது உங்களை ஈஜிப்ட்லேருந்து ஈகிள் விங்ஸில் நான் உங்களை எவ்வளோ சேஃபாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் நான் ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை எவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன், எவ்வளோ விஷயம் உங்களுக்காக பண்ணேன், இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், இஸ்ரேலைட்ஸ் கிட்ட போய் நீ இதை பற்றி பேசணும். பேசிட்டு நான் டைரெக்டாக யார்கிட்ட பேச போகிறேன், உங்கள் எல்லார்கிட்டையும் பேச போகிறேன் அப்படின்னலாம் காட் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மோசஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாட் ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 days
உங்களே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் நல்லா பியூரிஃபை பண்ணி எந்த ஒரு தப்பு பண்ணாமல் குட் சில்ட்ரனாக இருக்கணும். 3rd டே குளிச்சு ரெடி ஆகி இருக்கணும். நான் யாரை மீட் பண்ண போகிறேன், உங்கள் எல்லார்கிட்டையும் வந்து பேச போகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி 3rd டே ஆச்சு. 3rd டே ஆனதும் காட் சொல்லியிருப்பாங்க, அந்த மவுண்டன் கிட்ட யாருமே வரக்கூடாது. யாராவது வந்து அந்த மவுண்டன்ல ஒரு கல்லை தொட்டா கூட செத்துருவாங்க, இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மவுண்டன் கிட்ட யாரும் வரக்கூடாது. அப்படி யாராவது வந்தாங்கன்னா என்ன பண்ணிடணும், உடனே ஆரோஸ் வச்சு ஷூட் பண்ணிடணும், இல்லைன்னா ஸ்டோன் வச்சு அடிச்சே கொண்டுடணும். யாருமே அந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3rd டே மோசஸ் வந்து எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மவுண்ட் ஆஃப் சைனாய் வந்துட்டு ஃபுல்லா ஸ்மோக்கால கவர்ட் ஆயிருக்கும். ஏன்னா காட் வந்துட்டு ஃபயரா அந்த இதுல டிசெண்ட் ஆயிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, காட் வந்துட்டு மோசஸை கூப்பிட்டு ஏரனையும் கூட்டிட்டு வா, நான் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் காடோட வாய்ஸ் வந்து ஒரு தண்டர் மாதிரி அவங்களுக்கு கேட்டிருக்கும். ஸோ எல்லாரும் பயந்து போய் இப்போ இருக்காங்க. மோசஸ் கிட்டேயும் ஆரன் கிட்டேயும் காட் வந்து சில விஷயம் சொல்ல போறாங்க. ஸோ அதை தான் இனி வரப்போற வீக்ஸ்ல பார்க்க போறோம். இந்த 10 commandments பார்க்க போறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் நாங்கள் உங்களை எக்ஸோடஸ் சாப்டர் 20ல மீட் பண்றோம். பை பை.